அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வருஷத்து மஞ்சள் அறுவடையை பார்க்கலாம். எங்கள் வீட்டு தோட்டம் ஒரு ஃப்ளாட்டு. அது 3 சென்ட்டு கிட்டத்தட்ட. அதை சுற்றிரும் இடம் விட்டுட்டு நான் நடுவில் ஒரு சென்ட் அளவுக்கு 3 பாத்தியாக பிரித்து இந்த மஞ்சளை நான் போட்டேன். அதில் ஒரு பாத்தியில் மட்டும் நாட்டு மஞ்சள் போட்டுட்டு 2 பாத்தியில் லக்கடான் மஞ்சள் போட்டிருந்தேன். அது பொங்கல் முடிஞ்சு தான் அறுவடையை நான் ஆரம்பித்தேன். அது நானே செஞ்சதுனால, தனியாக செஞ்சதுனால என்னென்னா ஒரே நாளில் எல்லாம் எனக்கு செய்ய முடியல. அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பகுதியாக பிரித்து 3 பகுதி 4 பகுதியாக நான் இதை அறுவடை பண்ணேன். இந்த தடவை மஞ்சள் நல்ல திரட்சியாக விளைஞ்சி வந்திருக்குது. அதுவும் இது லக்கடான் மஞ்சள். நல்லா அருமையாக இருக்குது. மஞ்சள் நிறையாவும் இருக்குது. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ நிறையா கிடைக்கும்னு சொல்லிட்டு. போன வருஷம்லாம் ஒரு 10 கிலோ அளவுக்கு தான் கிடச்சிச்சு. ஆனால் இந்த வருஷம் ஒரு 30-35 கிலோ மஞ்சள் இந்த ஒரு சென்ட்டுக்கு அளவான இடத்துல எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நல்ல மஞ்சள். நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணாக்கா எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இதை இன்னி கொஞ்ச நாள் விட்டுட்டு எடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு நானே எடுக்கணுங்கிறதுனால இப்போவே எடுத்துட்டேன். நீ வரப்போகிற அடுத்த சீசனுக்காக கொஞ்சம் மஞ்சளையும் எடுத்து முளை விடுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி மஞ்சளை கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு காய வச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாமே ரெடியானதும் மிஷினில் கொடுத்து அரைச்சாக்கா எங்களுக்கு, எங்கள் வீட்டுக்கு, எங்கள் பொண்ணு வீட்டுக்கும் சேர்த்து என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கோம். நிறைய மஞ்சத்தூள் எங்களுக்கு எதுக்கு அவ்வளோ நிறையா தேவை இருக்காது. அதனால் ஆனால் நல்ல தரமான மஞ்சள் பார்த்தாலே தெரியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை போடுங்க. எனக்கு படிக்க தெரியாது இங்கிலீஷு. அதனால் நான் என் பையன்கிட்ட கேட்டு படித்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இது உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். நன்றி.